அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: குட் டச், பேட் டச் மற்றும் போக்சோ சட்டம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தை நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் குட் டச், பேட் டச் மற்றும் போக்சோ சட்டம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தேசிய அளவில் 6 மாதம் முதல் 5 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் விட்டமின் ஏ குறைபாடு தடுப்பு முகாம் இன்று முதல் நடைபெறவுள்ளது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தங்கள் வீடுகளில் உள்ள 6 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே இன்று முதல் 22/3/2025 வரை உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடத்தப்படும் விட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாமில் திரவம் வழங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ குறைபாடு இல்லாமல் தடுத்து அதன் மூலமாக பார்வை இழப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 2025-26ஆம் நிதியாண்டு முதல் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் போன்ற ஒன்றிய மற்றும் மாநில அரசின் திட்டங்களில் விவசாயிகள் எளிதில் பயன்பெற தேசிய அளவிலான தனித்துவ அடையாள எண் மிகவும் அவசியம். எனவே விவசாயிகள் தங்களது கிராமங்களில் வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள், அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்களுடைய நில உடைமை விவரங்கள், ஆதார், கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எவ்விதமான கட்டணமின்றி 31/3/2025 வரை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: ஒருங்கிணைந்த 4 ஆண்டு ஆசிரியர் படிப்புக்கான NCET நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது மார்ச் 31ஆம் தேதி இரவு 9 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ளவர்கள் exam.nta.ac.in எனும் வலைத்தளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த 11 வேலை நாட்களில் மட்டும் 72,600 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதிலும் மார்ச் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும் கூறியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சென்னையிலிருந்து நாகை வரையிலான கடற்கரை பகுதியில் 8 முதல் 12 அடி வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என இந்திய பெருங்கடல் முன்னறிவிப்பு அமைப்பின் எச்சரிக்கையின் அடிப்படையில் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுச்சேரி கடற்பகுதிகள் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச பயிற்சி வகுப்பில் சேர நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளமான CECC.in வாயிலாக 25/3/2025 வரை விண்ணப்பிக்கலாம். ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு: துணை கலெக்டர், துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 90 பதவிகளுக்கான குரூப் 1 மெயின் தேர்வுக்கான ரிசல்ட்டை TNPSC வெளியிட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: சத்துணவு மையங்களில் உள்ள 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மாதம் 3,000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் நிரப்ப அனுமதி அளித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு செய்தும் தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள 7,700 பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. எழுத்து தேர்வு எதுவுமின்றி விண்ணப்பதாரர்களிடம் மாவட்ட வாரியாக நேர்முக தேர்வை நடத்தி நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் 3,886 அங்கன்வாடி பணியாளர், 305 மினி அங்கன்வாடி பணியாளர்,
3592 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. கடைசியாக 12வது அறிவிப்பு. NCET நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது மார்ச் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக NTA அறிவித்துள்ளது. அதன்படி நடப்பாண்டுக்கான NCET நுழைவுத் தேர்வு கணினி வழியாக ஏப்ரல் 29ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 178 நகரங்களில் தேர்வு மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. மேலும் இது போன்ற செய்திகளை இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.